கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஷீபா சர்வ்ஸ் தி சேவியர் இந்த சேனலையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருத்தத்தை தேடி. யோபு 5:7 மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான் என்று யோபு சொல்கிறார். ஸோ இன் ஜென்ரல் நம்ம வாழ்க்கையில வருத்தம் இன்றியமையாதது. ஒவ்வொரு ஸ்டேஜ் இன் ஆர் லைஃப் பார்த்தோம்னா, சின்ன வயசுல படிப்பை குறித்து, வேலையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு வருத்தமா இருக்கும். இன்னொரு மிடில் ஏஜ் பீப்புளுக்கு வந்து ஃபினான்ஷியல் கிரிசிஸ், எஜுகேஷன், அந்த மாதிரி லோன், அந்த மாதிரி வருத்தமா இருக்கும். இதே ஓல்ட் ஏஜ் பீப்புள்னா நம்மளை யார் கவனிப்பா, அந்த அந்த வருத்தத்துக்கு போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் 60 years நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 60 வருஷம் வாழ்ந்தோம்னா முக்கால்வாசி நாட்கள் என்ன பண்ணுது, வருத்தத்தை அனுபவிக்க தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிறந்திருக்கோம். வருத்தத்துக்கு இந்த காரணம் அந்த காரணம்னு கிடையாது, நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, நம்மளே போய் அந்த வருத்தத்தை தேடிக்கொள்ளுறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமும் 3ஆம் அதிகாரத்துல பாவம், சாபம் அதெல்லாம் வந்து பூமிக்கு வந்திருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மீறி அந்த கனியை உட்கொண்டது நிமித்தம் என்ன ஆகுது, அவங்க தங்களுக்குள்ள வருத்தத்தை தேடிக்கொள்ளுறாங்க. அது நிமித்தமா தான் என்ன பண்ணுது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, சர்ப்பத்துக்கு ஒரு சாபம், பெண்ணுக்கு ஒரு சாபம், மனுஷனுக்கு ஒரு சாபம், பூமிக்கு ஒரு சாபம் சொல்லிட்டு ஒரு லிஸ்டே அங்க கொடுக்கப்படுது. இப்போ இவங்க மட்டும் அந்த கனியை, அந்த புசிக்க கூடாதுன்னு சொன்னப்பட்ட கனியை புசியாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், வேற இடத்துல இருந்திருப்போம். ஸோ இந்த வருத்தத்தை ஆதாமும் ஏவாளும் தாங்களே போய் என்ன பண்ணிக்கிறாங்க, தேடிக்கொள்றாங்க. ஸோ இந்த வருத்தம் கர்த்தர் நியமிச்சது கிடையாது, இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, அதை விரும்பி போய் ஏற்றுக்கொள்கிற ஒரு வருத்தம். இன்னொரு வருத்தம் பார்த்தீங்கன்னா, யோனா கதையில டைரக்ஷன் கடவுள் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு, நினிவேக்கு தான் போகணும்னு. ஆனா இவர் கர்த்தருடைய வார்த்தையை மீறி தர்ஷிஷ்க்கு ஓடி போகும் பொழுது அங்க ஒண்ணுமே இல்லை. அந்த கப்பலுக்கு ஒரு சேதம், அந்த மாலு மீனுக்கு ஒரு பிரச்சனை, அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை. யோனா கடைசியில் என்ன பண்றாரு, தூக்கி எறியப்படுகிறார் கடலில. மீன் அங்க வந்து நியமிக்கப்படுது, மீன் வயிற்றுக்குள் இருக்கிற அனுபவம். ஸோ இத்தனை சீரீஸ்க்கும் காரணம் அந்த ஒரே ஒரு விஷயம்தான். இவரே என்ன பண்ணுகிறாரு, போய் வருத்தத்தை தேடிக்கொள்றார். ஸோ கர்த்தர் இடத்துல நம்ம சொல்ற காரியங்களை கீழ்ப்படியாதது நிமித்தம் ஒரு வருத்தம் நம்மள என்ன பண்ணக்கூடாது, பற்றி கொள்கிறது. அதான் வருத்தத்தோடே அந்த ஆதியாகமத்தை சொல்லப்படுகிறது, வருத்தத்தோடே அதன் பலனை பூசிப்பாய். ஸோ எந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறாரோ அது செஞ்ச மாத்திரத்துல என்ன ஆகுது, நம்மளுக்கு வருத்தம் வந்துடுது. வருத்தம் அதனுடைய பலனா அமையுது. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கர்த்தர் சொல்லியிருப்பாரு தாவீது ராஜா கிட்ட, டோன்ட் நம்பர் மை பீப்புள். ஆனா அவர் பண்ணுவார். அது பண்ண நிமித்தமா என்ன ஆகுது, வாதை வந்து இஸ்ரவேலர்களை பற்றி கொள்ளும். ஸோ இதுக்கு ஒரு காரணம் யாருன்னு பார்த்தா, கர்த்தரோ சாத்தானோ அப்படி கிடையாது, இவங்களே போய் அது என்னது நிமித்தமா ஒரு சாபம் வந்து இஸ்ரவேலர் பற்றி கொள்ளுது. இது கீழ்ப்படியாமை நிமித்தமாக வந்த வருத்தம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அநியாயத்தை விதைத்தால் வருத்தத்தை அறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 22:8 சொல்லப்படுகிறது. ஸோ அநியாயம் செய்யும் பொழுது, அநியாயமாய் காரியங்களை நாம் நடப்பிக்கும் பொழுது அதன் பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருத்தம் தான் மிஞ்சம். எவ்வளோ கோடி சம்பாரிச்சு நம்ம பார்க்கும்பொழுது அவங்க கோடிகள்ல புரண்டாலும் அது நிமித்தமாக வருகிற வருத்தம் அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு தான் தெரியும். ஸோ அநியாயத்தின் பலன் பார்த்தீங்கன்னா வருத்தமா தான் இருக்கு. ஸோ அநியாயத்தை நம்ம விரும்பி செஞ்சா அதோடைய பலன் வருத்தம். ஸோ நம்மளே என்ன பண்ணிக்கணும், அநியாயத்தை தேடிக்கிறோம்னு அர்த்தம். அநியாயத்தை செய்வது நிமித்தம் வருத்தத்தை தேடிக்கொள்கிறோன்ற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து நிறைய ஃபேமிலிஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நியூ ஜெனரேஷன் இருக்கிறதுனால ஆதி காலத்துல இருந்த மக்கள் மாதிரி இல்லை. இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, தனக்குரிய துணையை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். ஸோ நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா இது நிமித்தமா ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்பத்துல ஒரு சமாதானத்தை இழந்து போகிறாங்க. அது வந்து அறியாமையில செய்யறாங்க. அது காலப்போக்கில் அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனா அது அந்த காதல்னு சொல்ற விஷயம் வந்து சில பேருக்கு வாழ்க்கையில வருத்தத்தை கொண்டு வருது. அது பைபிள்ல இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்கு. எப்படின்னா
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபு வந்து 3rd generation. அப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வந்து தகப்பன் சொல்லுகிற பெண்ணாகி ரெபேக்காளை தேர்ந்தெடுத்து மனம் முடிக்கிறார். அவருக்கும் குழந்தை இல்லாது இருந்தது. ஆனால் ஈசாக்கு வாழ்க்கை கசந்து போகவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க, சந்தோஷமா தான் இருந்தாங்க. பின்னாடி கர்த்தர் இரட்டை குழந்தைகளை கொடுத்தாங்க. அவங்க தங்க வாழ்க்கையை கடந்துட்டாங்க. ஆனா யாக்கோபு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்க லாபான் வீட்டுக்கு போறாரு. லாபான் வீட்டுக்கு போகும்பொழுது அவரே 2 பெண்கள் இருக்கிறாங்க. லேயாள் இருக்காங்க, ராகேல் இருக்கிறாங்க. ஆனா அவரே என்ன பண்றாரு, ராகேலை விருப்பப்பட்டு அவளுக்காக என்ன பண்றாரு, 7 வருடங்கள் உழைக்கிறார். So he willingly wanted to marry her. So he forced himself into என்ன சொன்னது, ஒரு agreement மாதிரி, 7 years I'll work for you, எனக்கு வந்து 2வது மகளை கொடுக்கணும் அப்படின்னு அவரு ஒரு நிபந்தனைக்குள்ள வந்து வேலையை செஞ்சு முடிக்கிறார். முடிச்ச மாத்திரத்துல என்னன்னா, அவர் கேட்கும் பொழுது என்ன பண்றாங்க, திருட்டுத்தனமா லாபம் என்ன பண்ணிடுறாரு, லேயால கொடுத்துறாங்க. அப்போ அவர் ஸ்டாப் பண்ணல. அகைன் he chased for ராகேல். ராகேல் தான் தனக்கு மனைவியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுக்காக he again worked for 7 years. அவளுக்காக மறுபடியும் என்ன பண்றாரு, அவ தான் வேணும்ட்டு இன்னும் ஒரு 7 வருடம் அவளுக்காக உழைக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவ்வளோ இயர்ஸா லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மகள் என்னன்னா, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். ஸோ இது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வருது. ஸோ நித்தம் என்ன சொல்றாங்க, எனக்கு புள்ள கொடுங்க, இல்லைன்னா நான் செத்து போயிடுறேன். ஸோ அவங்களுக்குள்ள எப்பவுமே என்ன பண்ணுது, ஒரு சண்டை உருவாகிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்னது, லேயாள் மேல ஒரு வன்கண் சொல்லலாம். அவங்களுக்கு குழந்தைங்கள் இருக்கு, எனக்கு குழந்தைங்க இல்லை, எனக்கு குழந்தைங்க கூட எல்லாம் சாகுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தது. அது பார்த்தீங்கன்னா படிப்படியா கம்மி ஆயிட்டு இந்த நிலைமையில வந்தது. கடைசியில பார்த்தீங்கன்னா ராகேல் என்ன பண்றாங்க, எல்லாரோடையும் முந்தி இறந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து யாக்கோபோட வாழ்ந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், கொஞ்சம் சொற்பம் தான். அதால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நாமளே இப்போ யாக்கோபு வந்து லேயாள் திருமணம் பண்ணியாச்சு, சரி எப்படியோ விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நித்தம் இந்த தொந்தரவையோ இந்த பிரச்சனைகளையோ அவர் வந்து சகிச்சிருக்க வேண்டியது கிடையாது. பார்த்தீங்கன்னா 12 கோத்திர பிதாக்கள்ல காட் சோசனே யூதா எங்க பார்த்தீங்கன்னா லேயாள்கிட்ட தான் வருது. அப்படி பார்த்தோம்னா கர்த்தரோட முன்குறிக்கப்பட்ட கோத்திரம்னு பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம். யார் வயிற்றுல பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூதா யார் வயிற்றுல பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா லேயாள் வயிற்றுல தான். ஸோ நம்மளே சூஸ் பண்ற பார்ட்னர்ல நம்மளே சூஸ் பண்ற பாத் நம்மளுக்கு ஒரு காலத்துல அது நன்மையா இருக்கலாம், பின்னாடி நம்மளுக்கு அது என்ன ஆகும், வருத்தமா மாறிடும். அப்புறம் வந்து வியாதி நிமித்தம் வருத்தம். நிறைய வியாதிகள் வந்து பைபிள் நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அது மார்க் 5:26, அவங்க அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு, ஸோ ஒரு டாக்டர் இல்லை நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்து தனக்கு உள்ளதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்திரீ செலவரைஞ்சும் சற்றே குணமடையாமல் என்று வேதத்தில் எழுதிக்கிறது. சில வியாதிகளுக்கு மருத்துவத்துல ஒரு தீர்வோ ஒரு சொல்யூஷனும் இருக்கும். ஆனா எல்லா வியாதிகளுக்கும் அவர்களுக்கு சொல்யூஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மள டெஸ்ட் பொருளா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா என்னன்னா தேவாதி தேவனத்துல இருந்து எல்லா வியாதிக்கும், எல்லா நோய்க்கும், எல்லா பாவத்துக்கும் தீர்வு உண்டு. ஸோ வியாதி நிமித்தமா நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், வைத்தியர்களை தேடி சில டைம்ல நம்மளுக்கு அது வருத்தமா கூட மாறிடுது. கடைசி வேலை நிமித்தம் வருத்தம். பிரசங்கி 2:23 எழுதிருக்கு, வேலை வருத்தம் உள்ளது. ஸோ நிறைய காரியங்களை நம்ம போட்டு சிந்திச்சு கொண்டு நிறைய காரியங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது அந்த வேலை கூட சில டைம்ல என்ன ஆகுது, வருத்தத்தை நமக்கு வருவிக்குது. இதே போலதான் மார்த்தாலும் மேரியும் நல்ல காசு தான் ஜீசஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா மார்த்தாளோட எண்ணம் எல்லாம் வேலையிலேயே இருந்தது, கர்த்தரை பிரியப்படுத்தணும், இதை சமைக்கணும், அதை சமைக்கணும், இதை செய்யணும். ஆனா மரியாள் பாத்தீங்கன்னா கர்த்தரை விட்டு போகல, அவர் பாதத்து கீழே விழுந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாங்க.
அப்போ மார்த்தாள் கோபித்து கொண்டு, நான் இவ்வளோ வேலை செய்யறதுல உங்களுக்கு வருத்தம் இல்லையா, என் சகோதரி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து வருத்தப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளார். ஸோ வேலைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய பாதத்தில் அமருகிறது நம்மளுக்கு ஒரு நல்ல பங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மலையில கர்த்தர் பிரசங்கிக்கும் பொழுது 3 நாட்கள் ஆயிற்று. திரளான கூட்டம் வந்து கர்த்தரை பின்தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது தே லேக் நத்திங். அங்க யோசிச்சு பாருங்களா, அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு, எவ்வளோ ஒரு ஹியூமனுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கும், சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேட்டது நிமித்தம் அதெல்லாம் பற்றி யோசிக்கல. ஸோ கர்த்தர் வார்த்தையோ அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேரும்போது எல்லா குறைகளும் நம்மளை விட்டு நீங்கி போயிடும், எல்லா வருத்தங்களும் நம்மளுக்கு மாறிடும். அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு 5 அப்போ 2 மீன் தான். ஆனா அதை வச்சு கர்த்தரால 5000 பேருக்கு மேலாக போஷிக்க முடிஞ்சது. அப்போ கர்த்தர் இடத்துல வரும் பொழுது, இந்த கர்த்தருடைய பாதத்துல அமரும் பொழுது எந்த வருத்தமாகவும் இருக்கலாம், அது வந்து நம்மளுக்கு நீங்கிடும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பசி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அவ்வளோ பேருக்கு ஃபீட் பண்ணுறது ஒரு பெரிய வருத்தமான செயல் தானே. டிசைபிள்ஸ்லாம் வருத்தப்பட்டாங்க, ஆண்டவர் எங்களை அனுப்பிடலாம், இவ்வளோ காசு இருந்தால் கூட நம்ம இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட முடியாது, அது ஒரு வருத்தமாக டிசைபிள்ஸ் பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, சொற்ப காரியம் தான், சொற்ப உணவு தான், ஹி மல்டிப்ளைட் இட், ஆனால் மீதியும் அவங்க எடுத்தாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்கள் வரும்பொழுது என்ன வருத்தம் உங்களை ஆட்கொண்டிருந்தாலும் சரி, அது வியாதி நிமித்தமாக இருந்தாலும் சரி, அது வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் செய்த பாவத்து நிமித்தமாக இருந்தாலும் சரி, அது என்ன காரியமாக இருந்தாலும், சாபத்து நிமித்தமாக இருந்தாலும் சரி, சிலுவை அண்டை வரும்பொழுது, சிலுவையை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் வருத்தங்கள் எல்லாம் கரைந்து போவோம். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, மத்தேயு 11:28-29. அது ஒரு எப்பவுமே எல்லாரும் சொல்றதை நம்ம அதை கேட்டிருக்கோம். அது என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஸோ நம்ம பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பலவிதமான கவலைகள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிற ஒரே காரியம் என்னன்னா, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஸோ காஸ்ட் யோர் பர்டன்ஸ் அன்டு ஜீசஸ். வருத்தம் வேதனை உள்ளதுதான். ஒருவேளை அந்த வருத்தத்தை நாமே தேடிக்கொண்டு கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த பேர்டன்ஸை நம்ம கத்திடத்துல கொண்டு போது he'll surely lift up our burdens. எந்த விதத்துல நாமளே வருத்தத்தை தேடினாலும் சரி, இல்ல வருத்தம் ஆட்டோமேட்டிக்கா பல காரியங்களா நம்ம சூழ்ந்திருந்தாலும் சரி, கத்திரத்துல வரும்பொழுது ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஒரு நித்திய அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நித்திய இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து கர்த்தர் இன்றைக்கு சொல்ல விரும்புவது. ஸோ எந்த போராட்டத்துல இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி, எந்த கவலை உங்களை ஆட்கொண்டாலும் சரி, எதிர்காலத்தை குறித்த பயமா இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் வாருங்கள், கர்த்தரிடத்தில் அமர்ந்து கொண்டு அவரிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் பாரம் எல்லாம் லகுவாயிடும். ஈஸியா யூ கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ். அது மாதிரி அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தரிடத்துல அமர்ந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக மறைப்பொருள்கள் தானியேலுக்கு கர்த்தரிடத்துல தான் வெளிப்பாடு காட்டுச்சது. நிறைய காரியங்கள் அவர் ஜெயமா இருக்க காரணம் தானியேலோடு கர்த்தர் இருந்தார். ஸோ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ரெஸ்ட் வேணும், நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கர்த்தருடைய பாதத்துல தான் அந்த ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய பாதத்துல தான் இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த வேலை கூட தேவனாய கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. வருத்தம் ஆண்டவரே அனுபவிக்க நாங்கள் பிறந்திருந்தாலும் சரி சுவாமி, தேவனாய கர்த்தர் அந்த வருத்தத்தை எடுத்து போட வல்லவராய் இருக்கிறீர். எந்த காரியங்கள் நாங்கள் செய்து அது நிமித்தமாய் வருத்தம் எங்களை பின்தொடர்ந்தாலும் சரி, இந்த வேலையில் தானே தேவனாய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்களை தொடுவதாக, அந்த வருத்தங்கள் மாறுவதாக, அந்த வருத்தனையின் சூழ்நிலங்கள் மாறுவதாக தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உமது வசனங்களால் எங்களை தேற்றுவீராக.
கொள்வீராக, எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. வாழ்வு தரும் வார்த்தைகள் அல்லவோ உம்மிடத்தில் ஆண்டவோ உள்ளது சுவாமி. வேதத்தில் அவ்வாறு எழுதியிருக்கிறது. அப்படியே ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அன்றோ இருக்கிறது. தேவனாய கர்த்தர் உமது வார்த்தை கொண்டு எங்களை சுகமாக்குவீராக. இந்த வேளையில் தானே ஆண்டவர் என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, தேவனாய கர்த்தர் அவர்களுடைய பயங்களை, அவருடைய வருத்தங்களை எல்லாவற்றையும் நீக்கி பரிபூர்ண சுகத்தை அவர்கள் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.